வெல்கம் டு விதையும் விருக்ஷமும் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீந்து போன சாதத்தில் எப்படி ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ், ஒரு வெஜ் ரைஸ் மாதிரி ஒன்று எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கருத்தில் வச்ச சாதத்தில் இவ்வளோ மீந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வெஜ் ரைஸ் செய்கிறதுக்கு தக்காளி, 2 தக்காளி, குட்டி தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 5 பீன்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா பொருள் கொஞ்சமாக கரம் மசாலா, சோயா சாஸ், சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி நைட் டிஃபன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி சிம்பிளாக நான் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். பேஸ்ட்டாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கருத்தால் வச்ச அரிசி, மீந்து போன அரிசி சாதம், அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, சில்லி சாஸ், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். ஃபஸ்ட்டு மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, ஆனியன், வெங்காயம் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்றது இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. கேரட்டை, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் காய், சாதம் ரெண்டுத்துக்கும் தேவையான அளவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே இதில் சில்லி சாஸ், சோயா சாஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். கரம் மசாலா, இந்த காயில நல்லா வதங்கி கொஞ்சம், அதாவது எப்படின்னா முக்கால்வாசி பதத்துக்கு வெந்திருக்கணும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். புளி இருந்தால் போதும், சும்மா டேஸ்ட்டுக்காக. சிம் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அது போதும், நிறைய வேண்டாம். அடுத்து சில்லி சாஸும் சோயா சாஸும் விட போகிறேன். இதில் ஒரே ஒரு மூடி சோயா சாஸு, கொஞ்சமாக சில்லி சாஸ், அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம். இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் கொத்தமல்லி தழை தூவிடலாம், தூவிட்டு இறக்க வேண்டியதுதான். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில்லி சாஸ், சோயா சாஸ், சில பேருக்கு சாஸ் எல்லாம் பிடிக்காது சாதத்தோட, ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு மீந்து போன சாதத்துலேருந்து. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.